வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் எந்த சமரசமும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இத்தாலி நாட்டிற்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமருக்கு இத்தாலியில் உள்ள இந்திய புலம்பெயர் சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இன்று வெளியிடுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம் என அரசு தேர்வு இயக்ககம் அறிவிப்பு. அதிமுகவின் ஆதரவை தாவேக பெற்றால் தங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. ஈரானின் எண்ணெய் விலைகள் விரைவில் வீழ்ச்சியடையும், அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டி. லக்னோவை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் எந்த சமரசமும் இரட்டை நிலைப்பாடும் கிடையாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்தியா நார்டிக் நாடுகள் இடையேயான 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது நார்டிக் நாடுகளுடனான நமது உறவுக்கு புத்துயிரூட்டும் விரைவுபடுத்தவும் 8 ஆண்டுகளுக்கு முன் இந்த அமைப்பை தொடங்கியதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இந்த நாடுகளுடனான உறவுகளில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் இந்த நாடுகளுடனான வணிகம் 4 மடங்கு பெருகியுள்ளதாகவும் இந்த நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்துள்ள முதலீடு 200 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சில மாதங்களுக்கு முன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் தடையற்ற வணிக உடன்பாடு செய்து கொண்டதையும் அந்த அமைப்பில் டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து ஆகியன இடம்பெற்றுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நார்டிக் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் ஒரு பொற்காலத்தை அடையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். நமது விரிவான ஆராய்ச்சி, புத்தாக்கம் ஆகியன இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மையின் தூணாக உள்ளது. இதை வலுப்படுத்த பல்கலைக்கழகங்கள், ஆய்வகங்கள், புத்தொழில் நிறுவனங்களுக்கான சூழல் ஆகியவற்றுக்கு இடையேயான இணைப்புகளை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். துருவ பகுதிகளை பற்றிய ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பயங்கரவாதம் தொடர்பாக தெளிவான ஒருங்கிணைந்த நிலைப்பாட்டை தாங்கள் கொண்டிருப்பதாகவும் அதில் எந்த சமரசமும் கிடையாது என்றும் இரட்டை நிலைப்பாடு கிடையாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி நார்வே நாட்டின் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு இத்தாலி நாட்டிற்கு சென்றடைந்தார். பிரதமர் நரேந்திர மோடி நார்வே நாட்டின் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துவிட்டு இத்தாலி நாட்டிற்கு சென்றடைந்தார். அப்போது ரோம் விமான நிலையத்தில் தரையிறங்கிய அவரை இத்தாலி அதிகாரிகள் அரசு மரியாதையுடன் வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து ரோம் நகரில் பிரதமர் மோடி தங்கியுள்ள விடுதியில் இந்திய புலம்பெயர் சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அவர் அங்கு நடைபெற்ற ஒரு கலை மற்றும் இசை நிகழ்ச்சியை பார்வையிட்டார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் இத்தாலி அதிபர் ஜெர்ஜியோ மட்டரெல்லா மற்றும் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்தார். இந்த பயணம் இந்தியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இந்தியாவுக்கும் இத்தாலிக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவித்தார். மேலும் உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் தலைமையகத்திற்கும் தான் செல்ல உள்ளதாக கூறினார். கோட்டூர்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிடுகிறார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் 2025 முதல் 2026 கல்வியாண்டுக்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இன்று காலை 9:30 மணிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிடுகிறார். இது தொடர்பாக அரசு தேர்வு இயக்ககம் மாணவர்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அரசு தேர்வு இயக்ககம் இணையதளத்தில் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. மேலும் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இது தவிர பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த செல்போன் எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும் என கூறியுள்ளது. அமைச்சரவையில் அதிமுகவை சேர்த்தால் தாவேகவிற்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மீண்டும் ஒரு தேர்தலை மக்கள் சந்திக்க கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தாவேகவிற்கு நாங்கள் ஆதரவளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களின் தீர்ப்பு என்பது திமுக, அதிமுக என இரு கட்சிகளுக்கு எதிராகத்தான் இருந்தது. அதே சமயம் பெரும்பான்மையை யாரும் பெறவில்லை. இதில் தாவேகவிற்கு ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு இருந்ததால் இடதுசாரிகள் மற்றும் விசிக ஆதரவளித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் அவர்கள் அதிமுகவை ஆட்சியில் சேர்த்துக் கொள்வதோ அமைச்சரவையில் இடம் தருவதோ மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்று கூறினார். எனவே அதிமுகவின் ஆதரவை தாவேக பெற்றால் தங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என்று தெரிவித்தார். ஈரானின் எண்ணெய் விலைகள் விரைவில் வீழ்ச்சியடைய போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் டிரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாங்கள் ஈரான் போரை மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்போவதாக தெரிவித்தார். அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகுந்த தீவிரத்துடன் உள்ளதாக கூறினார். எண்ணெய் விலைகள் அதல பாதாளத்திற்கு சரிவதை நீங்கள் காணப்போகின்றீர்கள் என்று தெரிவித்தார். ஏனென்றால் ஈரானில் மிக அதிக அளவில் எண்ணெய் கையிருப்பில் உள்ளது. எனவே அவற்றின் விலைகள் வீழ்ச்சியடைய போவதாக எச்சரிக்கை விடுத்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டியில் லக்னோவை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஜெய்ப்பூரில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 220 ரன்கள் எடுத்தது. இதில் ஜாஸ் இங்கிலீஷ் 60 ரன்களும் மிச்சல் மார்ஷ் 96 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்புக்கு 225 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சிறப்பாக விளையாடிய வைபவ் சூரியவன்ஷி 93 ரன்களும், துருவ் ஜுரேல் 53 ரன்களும் எடுத்து அசத்தினர். நீல பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் ஐஸ்லாந்து கொண்டுள்ள வல்லமை போற்றுதலுக்குரியது என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஐஸ்லாந்து பிரதமர் கிறிஸ்டூன் புரோஸ்டாடோட்டிருடன் மிக சிறப்பானதொரு சந்திப்பை மேற்கொண்டதாக கூறினார். ஐஸ்லாந்துடனான நட்புறவை இந்தியா பெரிதும் மதிக்கின்றது. தூய ஆற்றல், மீன்வளம், நிலைத்தன்மை, புவி வெப்ப ஆற்றல், கார்பன் பிடிப்பு மற்றும் சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து தாங்கள் கலந்தாலோசித்ததாக கூறினார். மேலும் நீல பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் ஐஸ்லாந்து கொண்டுள்ள வல்லமை போற்றுதலுக்குரியது. வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா EFTA TEPA ஒப்பந்தமானது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு தொடர்புகளுக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று தெரிவித்தார். நீட் தேர்வு லட்சக்கணக்கான மாணவர்களின் மனதை சீரழித்து வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவ் வேதனை தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கு தொடர்பாக பீகார் மாநிலம் பூர்ணியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் பப்பு யாதவ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இதில் பயிற்சி மைய மாஃபியாக்கள் ஈடுபட்டுள்ளனர் என்றும் வினாத்தாள்கள் முதலில் அங்கிருந்துதான் கசிகின்றன என்றும் கூறினார். பின்னர் அச்சுக்கூடங்களிலிருந்தும் அதன் பிறகு பிற மூலங்களிலிருந்தும் அவை கசிகின்றன என்றார். இதனால் நீட் காரணமாக குடும்பங்களும் மாணவர்களும் உயிர்மாய்க்கம் செய்து கொள்கின்றனர். இது லட்சக்கணக்கான மாணவர்களின் மனதை சீரழித்து வருகின்றது என்று வேதனை தெரிவித்தார். தனியார் பள்ளிகளை போன்று அரசு பள்ளிகளிலும் பேருந்து வசதியை கொண்டு வருவோம் என மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தெரிவித்தார். சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் உள்ள செட்டியார் அகரம், காரம்பாக்கம் மற்றும் போரூர் பகுதிகளில் உள்ள 5 அரசு பள்ளிகளை சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் நேரில் ஆய்வு செய்தார். பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, வகுப்பறைகள், கணினி கூடங்கள், கழிவறை வசதிகள் மற்றும் விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவைகள் குறித்து அவர் ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார்.
அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் பள்ளிகளை ஆய்வு செய்து குறைகளை கேட்டறிந்ததாகவும், ஆசிரியர்களிடம் கலந்தாலோசனை செய்ததில் போதிய கணினி அறைகள் இல்லை எனவும், விளையாட்டு மைதானங்கள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறையிடம் வலியுறுத்தி அனைத்து வசதிகளையும் பெற்றுத் தருவதாகவும், தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அரசு பள்ளிகளை மாற்ற உள்ளதாகவும், தனியார் பள்ளிகளில் உள்ளது போல அரசு பள்ளிகளிலும் பேருந்து வசதியை கொண்டு வருவோம் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் ரேவந்த் சரண் தெரிவித்தார். இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல் திறக்கிற நிலையில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல இன்றைக்கி சென்னை மிடில் ஸ்கூல் இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு நம்மளோட டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இங்கே குழந்தைங்களுக்கு 418 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. ப்ளஸ் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே ஏரியாவும் பெருசாக இங்கே அமைக்கப்படலை. அதுக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம ஜிசிசிலேருந்து அஃபிஷியல்ஸ் கூட்டு முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கோம். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தாவேக வேட்பாளர் கார்த்திக் குமாரை விட 4943 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அவர் அருப்புக்கோட்டை நகராட்சி பகுதிகளில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு திறந்த ஜீப்பில் சென்று நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர் அருப்புக்கோட்டை தொகுதி மக்களுக்கு என்ன தேவை உள்ளதோ அதை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் செய்து தருவதாக உறுதியளித்தார். திருநகரம் பகுதியில் நான் பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொன்னேன். நான் சொன்னதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கி கொண்டு நமக்கு KK போன்ற ஒருவர் இருந்தால்தான் நாம் தொழில் செய்வதற்கு நிம்மதியாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தோடு எனக்கு வாக்களித்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் 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 என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுக அலுவலகத்தில் தனது தரப்பு ஆதரவாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அதிமுக தலைமை அலுவலகத்தில் உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தேர்தல் தோல்வி குறித்து எல்லாம் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது என்றும், புதிய நம்பிக்கை தருவதற்காக ஆலோசனை நடத்தப்பட்டது என்றும் கூறினார். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது யாரும் கணிக்க முடியவில்லை என்றும், இந்த தேர்தலில் யாரும் எதிர்பார்க்காத யூகிக்க முடியாத மக்கள் தீர்ப்பு வழங்கப்பட்டதாகவும், மக்கள் தீர்ப்பை நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்தார். யாருமே கணிக்க முடியல, நீங்க கணிச்சீங்களா சொல்லுங்க. எது யதார்த்தமாக யாருமே கணிக்க முடியாத, யூகிக்க முடியாத ஒரு எதிர்பாராத தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு அவங்க நமக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க. அந்த வரிசையில் நின்று பணியாற்றணும் மக்களுடைய தீர்ப்பா இருக்கு. மக்கள் தீர்ப்பை மகேஷ். தமிழக வெற்றிக் கழக அரசிற்கு மத்திய அரசும் பொதுமக்களும் 100% ஆதரவு என கன்னியாகுமரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக சட்டமன்ற தேர்தலில் TVK சார்பில் பல புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியதாலும், நடிகர் விஜயின் பேச்சாற்றலாலும் ரசிகர்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களித்தனர் என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் குழந்தைகளால் வந்த ஆட்சி 6 மாதத்தில் கழிந்துவிடும் என மறைமுகமாக தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய அரசும் மாநில கட்சிகளும் விஜய் அரசிற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றனர் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து மிக நன்றாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு பணியும் மக்கள் பாராட்டதை பெற்று வருகிறது. அது சத்துணவை விரிவுபடுத்துவதிலும் சரி, அதுபோல் அம்மா உணவகங்களை விரிவுபடுத்துவதிலும் சரி, மதுக்கடைகளை 717 கடைகளை மூடுவதிலும் சரி, மகளிருக்காக
மிகச் சிறப்பாக ஆதரவான செயல்பாடுகளை உத்தரவு மூலம் வெளியிட்டு ஆதரவை வாங்குவதிலும் சரி இந்த அரசு மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தலைமையில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சக்திவேல் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் தலைமையில் கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வசந்தவேல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உடன் திருவெண்ணைநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர்கள் சந்திரசேகரன், மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பிறகு வந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பழனிசாமி அவர்கள் தலைமையில் கவுன்சிலர் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய கவுன்சிலர்கள், ஒரு சில கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டதால் திமுக கவுன்சிலர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர். இதனையடுத்து சிறிது நேரம் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் சேலம் மாநகரில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். சேலம் மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டில் செயல்படும் 38 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 314 வாகனங்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர் கோகிலா தலைமையில் தணிக்கை செய்யப்பட்டது. ஆய்வில் வாகனங்களின் இயக்கத்திறன், படிக்கட்டுகளின் உறுதித்தன்மை, தீயணைப்பு கருவி, முதலுதவி பெட்டி, சிசிடிவி கேமரா, வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் அவசரகால வெளியேறும் வசதி ஆகியவை பரிசோதிக்கப்பட்டது. இதில் 5 பள்ளி வாகனங்களில் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்து மீண்டும் ஆய்விற்கு சமர்ப்பிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். குறைகள் நீக்கப்பட்டதற்கான சான்றிதழ் பெறாமல் வாகனங்களை இயக்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கான அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சி அரக்கோணம் தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் மாணவர்களுக்கான அறிவியல் அறிவோம் என்ற நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் CN வீரமணி தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஸ்ரீ கிருஷ்ணா குழுமத்தின் தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அறிவியல் இயக்க கோட்ட பொறுப்பாளர் பத்மநாபன் கலந்து கொண்டு புதிய கண்டுபிடிப்புகளில் மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் வகையில் மாணவர்களுக்கு எளிய அறிவியல் சோதனைகளை செயல்முறையில் செய்து காண்பித்தார். இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரையில் ஆவின் பால் டிப்போகளுக்கு வழங்கும் போது நாள்தோறும் 1-2 பால் பாக்கெட்டுகள் ஆவின் பால் வண்டி ஓட்டுநர் மூலம் திருடப்படுவதாகவும், இதன் மூலம் ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய் கொள்ளை போவதாகவும் தெரியவந்துள்ளது. மதுரை மத்திய தொகுதியில் ஆவின் பால் முகவராக உள்ள இப்ராஹிம் என்பவர் வெளியிட்டுள்ள வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது. அந்த வீடியோ காட்சியில் ஆவின் பால் டிப்போ வைத்துள்ள முகவர்கள் கட்டிய பணத்திலிருந்து கொண்டுவரப்படும் பால் பாக்கெட்டுகளில் ஆவின் லாரி ஓட்டுநர்கள் நாள்தோறும் 1-2 பாக்கெட்டுகளை எடுத்து வைத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆவின் அதிகாரியிடம் நேரில் சென்று புகார் கொடுத்த நிலையிலும் கூட அதிகாரிகள் லாரி ஓட்டுநருக்கு அந்த பால் பாக்கெட்டை கொடுக்காவிட்டால் அவர்கள் குண்டூசியை வைத்து பால் பாக்கெட்டுகளை சேதப்படுத்துவர் என்று கூறி மிரட்டியுள்ளனர். ஒரு கடைக்கு 50 ரூபாய் என வைத்தால் கூட தமிழகம் முழுவதும் 50,000 பால் டிப்போக்களில் இவ்வாறு கொள்ளை போனால் ஒரு நாளைக்கு 25 லட்சம் ரூபாய் கொள்ளை போவதாக பால் முகவர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பெண்ணை காரில் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளியை திண்டுக்கல்லில் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள ஊரை சேர்ந்த 35 வயது பெண் ஒருவர் வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார். திருமணமாகாத அவர் தனது ஊரிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் அரிசி ஆலையில் வேலை செய்து வந்துள்ளார். சம்பவத்து அன்று மாலை வேலை முடிந்த பிறகு அவர் பேருந்துக்காக காத்து நின்றபோது அந்த வழியாக காரில் வந்த 2 பேர் ஊரில் இறங்கி விடுகின்றோம் என்று கூறி அந்த பெண்ணை அழைத்துள்ளனர். அவர் மறுத்தபோது கட்டாயப்படுத்தி அவரை காரில் ஏற்றிச் சென்று காட்டுப்பகுதியில் இருவரும் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன் பிறகு மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை கரம்பக்குடி ஆலங்குடி சாலையில் தள்ளிவிட்டு இருவரும் தப்பி சென்றுள்ளனர்.
சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்த அந்த பெண்ணை அப்பகுதி மக்கள் மீட்டனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். இந்த பாலியல் வன்கொடுமையில் மணக்கொள்ளையை சேர்ந்த கார் உரிமையாளரும் ஓட்டுநருமான சேகர், அவரது நண்பர் மாரிமுத்து ஆகியோர் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து முதலில் மாரிமுத்தை கைது செய்து விசாரித்தனர். திண்டுக்கல்லில் பதுங்கி இருந்த சேகரை நேற்று கைது செய்துள்ளனர். அவரை விசாரணைக்காக புதுக்கோட்டைக்கு அழைத்து சென்றனர். அருப்புக்கோட்டையில் ஆடு மேய்க்கும் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பெரிய கண்மாய் ஓடையில் ஆடு மேய்க்கும் பெண்ணை ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றுள்ளார். அந்த பெண் சத்தம் போட்டதால் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் அவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இதுகுறித்து அருப்புக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்தனர். தனிப்படையினர் தீவிரமாக தேடி வந்தனர். அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்து பந்தல்குடியை சேர்ந்த சக்திவேல் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைத்தனர். குற்றவாளியை உடனடியாக கைது செய்த தனிப்படையினரை தென்மண்டல காவல்துறை தலைவர் விஜயேந்திர புதாரி, விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் பாராட்டி சான்றிதழ் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உரிய அனுமதி சீட்டு இன்றி எம்சாண்ட் மற்றும் உடைக்கல் கடத்திய டாரஸ் லாரிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டாரத்தில் ஏராளமான கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. இங்கிருந்து அனுமதியின்றி கனிம வளங்கள் டாரஸ் லாரிகள் கடத்தப்படுவதாக வருவாய்த்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மண்டல துணை வட்டாட்சியர்கள் சிவனாண்டி, முனியாண்டி, வருவாய் ஆய்வாளர்கள் ராஜ்குமார், கணேசன், கிராம நிர்வாக அலுவலர்கள் சத்யராஜ், முருகன் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புலியூரான் பகுதியில் எம்சாண்ட் ஏற்றி வந்த டாரஸ் லாரியை நிறுத்தி சோதித்ததில் அதில் உரிய அனுமதி சீட்டு இல்லாதது தெரிய வந்தது. அதேபோல மேலக்கண்டமங்கலம் வழியாக சென்ற டாரஸ் லாரியை நிறுத்தி சோதித்ததில் அதில் உரிய அனுமதி சீட்டு இன்றி உடைக்கல் கடத்தப்படுவது தெரிய வந்தது. இதையடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்து திருச்சுழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மண்டல துணை வட்டாட்சியர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சுழி காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை துறைப்பாக்கத்தில் முறையான அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வரும் ஸ்கேன் சென்டர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை துறைப்பாக்கத்தில் இணையரான ரத்தனபிரியா, கார்த்திகேயன் இருவரும் தனியார் ஸ்கேன் சென்டர் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு கும்பல் இதை ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகின்றது. எந்த ஒரு உரிமமும் இல்லாமல் தங்களது ஸ்கேன் சென்டரை ஆக்கிரமித்து அதில் சட்டவிரோதமாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கும் முறையை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக ரத்னபிரியா துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் முறையாக புகார் அளித்துள்ளனர். அந்த ஸ்கேன் சென்டர் மீது மருத்துவத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் அங்கு வந்த காவல்துறையினரிடம் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற உத்தரவு, மருத்துவத்துறை உத்தரவு என அனைத்தையும் காட்டி சட்டவிரோதமாக செயல்படும் ஸ்கேன் சென்டரை மூடும்படி கூறினர். நடவடிக்கை எடுக்க முடியாது என்று கூறிய காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை போரூர் சிக்னலில் சாலையை கடந்தபோது மொபெட் மீது கார் மோதியதில் எலக்ட்ரீஷியன் உயிரிழந்தார். சென்னை போரூர் அடுத்த மதனந்தபுரத்தை சேர்ந்த தயாநிதி எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்தார். நேற்று வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு மொபெட்டில் சென்று கொண்டிருந்தார். போரூர் சிக்னலில் சாலையை கடக்கும் போது குன்றத்தூரில் இருந்து போரூர் நோக்கி வந்த கார் மொபெட் மீது மோதியது. இதில் தயாநிதி தூக்கி வீசப்பட்டதில் பலத்த காயம் ஏற்பட்டு நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக இறந்து போனார். ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவலர்கள் வந்து தயாநிதி உடலை மீட்டு கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். விபத்துக்கு காரணமான காரை ஓட்டி வந்த கொளப்பாக்கத்தை சேர்ந்த பிரசாந்த் என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தருமபுரி பெண்ணாகரம் சாலையில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 30 வயது இளைஞர் ரயில் மோதி உயிரிழந்தார். தருமபுரி பெண்ணாகரம் சாலையில் குமாரசுவாமிப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தின் அருகே 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது. தகவல் அறிந்த காவல்துறையினரும் ரயில்வே காவல்துறையினரும் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்தவர் பெயர் அருண்தாஸ் என்பதும் அவர்
கூத்தப்பாடியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது. இது கொலையா, விபத்தா, தற்கொலையா என்கிற பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே செல்லியம்மன் கோவிலின் கோபுரத்தில் இருந்த 6 கலசங்களை கொள்ளையர்கள் பட்டப்பகலில் திருடி சென்றுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே வில்லியனூர் செல்லியம்மன் கோவில் திருவிழா 3 நாட்களில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் இந்த கோவில் கோபுரத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த 6 கலசங்களை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். கோவில் கலசங்கள் திருடப்பட்டது ஊர் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து ஊர் மக்கள் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். விளாத்திக்குளம் அருகே கண்மாயில் திடீரென மீன்கள் இறப்பதால் தண்ணீர் மாசுபாடு ஏற்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அம்பாள் நகர் பகுதியில் உள்ள கண்மாய் அப்பகுதி மக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. மேலும் 18 கிராம மக்களும் இந்த நீர்ப்பாசன கண்மாய்தான் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கண்மாயில் கடந்த சில தினங்களாக அங்கு இருந்த மீன்கள் திடீரென செத்து மிதக்க தொடங்கியுள்ளன. தண்ணீர் மாசுபட்டுள்ளது மட்டுமின்றி துர்நாற்றம் வீசி வருகின்றது. இதனால் பொதுமக்கள் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கண்மாயி அருகே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், விளாத்திக்குளம் சட்டமன்ற அலுவலகமும், பூங்கா மற்றும் பேரூராட்சி அலுவலகம் ஆகியவை அருகில் இருக்கின்றன. இதனால் அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கொடைக்கானலில் பனிமூட்டங்கள் தரையிறங்கி காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் நாளுக்கு நாள் படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதியில் காலை முதல் அடர்ந்த பனிமூட்டமானது நிலவி வருகின்றது. மேலும் நட்சத்திர ஏரியில் அடர்ந்த பனிமூட்டங்களை ரசித்தபடியே சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும், பிரயன் பூங்காவில் பனிமூட்டங்களுக்கு இடையே மலர்ந்துள்ள மலர்களை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். மேலும் அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத அளவிற்கு பனிமூட்டங்கள் தரையிறங்கி காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். கோவையில் டாஸ்மாக் கடைகள் மூடும் பணியால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசு வேலை வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் ஊழியர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் கல்வி நிறுவனங்கள், பேருந்து நிலையங்கள், வழிபாட்டு தலங்களை சுற்றி 500 மீட்டருக்கு உள்ளிருக்கும் அரசு மதுபான சில்லறை விற்பனை கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்திலும் சுமார் 60க்கும் மேற்பட்ட கடைகளை மூடும் பணிகள் நடைபெற்றது. இந்நிலையில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் டாஸ்மாக் சங்கத்தினரை அழைத்து பேசாமல் முதலமைச்சர் திடீரென இந்த உத்தரவை பிறப்பித்ததால் பணியாற்றும் டாஸ்மாக் பணியாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் இந்த துறைக்கான அமைச்சரை நியமிக்க வேண்டும், அப்பொழுதுதான் தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் அவரிடம் தெரிவிக்க முடியும் என்று வலியுறுத்தினர். பாதிக்கப்பட்ட அத்துணை ஊழியர்களுக்கும் அரசு நிறுவனத்தில் காலியாக உள்ள அரசு நிறுவனத்தில் பணி நிரந்தரமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையிலும் ஊழியர்கள் 500 மீட்டருக்குள் இருந்த கடைகளையும் 500 மீட்டருக்கு மேல் இருந்த கடைகளையும் கள ஆய்வின் போது பல குறைபாடுகள் நடைபெற்றுள்ளது. மதுரையில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தங்கள் தொகுதி மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து மனுக்களை அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பல்வேறு பொது கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களை மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்களை சந்தித்து தொகுதி கார்த்திகேயன் சம்பந்தமா சந்திச்சு கலெக்டர் சந்திச்சு கோரிக்கை கொடுத்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது. பொன்னேரியில் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தெற்கு தொடர்வண்டித்துறை ஊழியர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் TREU தொழிற்சங்கம் சார்பில் தெற்கு தொடர்வண்டி துறையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என பலமுறை முன்பதிவு செய்தும் தெற்கு ரயில்வே துறை தொழிலாளர்களை விருப்ப பணியிட மாற்றம் செய்யாமல் அலட்சியம் காட்டி வருகின்றது. இதனால் தங்கள் குடும்பங்களை பிரிந்து பணியாற்றி வரும் பிற மாநில தொழிலாளர்கள் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டினர். மேலும் தொடர்வண்டித்துறையை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையை நடுவண் அரசு கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை தாம்பரம், அரக்கோணம், ஜோலார்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் தெற்கு தொடர்வண்டித்துறை ஊழியர்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருஷம் போஸ்டரை சரண்டர் பண்றாங்க. அந்த சரண்டரை கைவிடணும். இது டிஆர்இ சார்பா இன்னைக்கு நம்ம அரக்கோணம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, தாம்பரம், MMC, பொன்னேரி உள்ளிட்ட இடங்கள்ல நம்ம உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் DRM, GM முதற்கொண்டு போர்டு வரைக்கும் இந்த தகவல் போகும். இது அவங்க செவி சாய்க்கலைன்னா அடுத்த கட்டமா எங்க தலைமை அடுத்த கட்ட போராட்டத்துக்கும் முன்னெடுக்கும்ன்றதை கேட்டுக்கொள்கிறேன். கன்னியாகுமரியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி வெளிநாட்டில் உயிரிழந்ததால் அவரது உடலை தாயகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு அவரது மனைவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தர்மபுரம் பகுதியை சேர்ந்த அழகிய நாயகம் தனது குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். இந்நிலையில் கட்டுமான தொழிலாளரான அழகிய நாயகம் குடும்ப வறுமை காரணமாக சவுதி அரேபிய நாட்டிற்கு கட்டுமான வேலைக்காக சென்றுள்ளார். அதைத் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக சவுதி அரேபியாவில் கட்டுமான வேலை செய்து வீட்டிற்கு பணம் அனுப்பி வைத்து தினசரி குடும்பத்துடன் தொடர்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தொடர்பு கொள்ளவில்லை என்பதால் அச்சமடைந்த மனைவி ஷைலஜா கணவரின் நண்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதனால் துக்கமடைந்த அவரது மனைவி தனது கணவரின் உடலை தாயகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு கண்ணீர் மல்க கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பொன்னேரியில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கணினி பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. பொன்னேரி அடுத்த கோளூர் கிராமத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு இலவச கணினி பயிற்சி கடந்த 3 மாதங்களாக நடைபெற்றது. அதன் நிறைவு நாளை முன்னிட்டு பயிற்சி வகுப்பு சான்றிதழ் மற்றும் பாராட்டு விழா ஜெயாஸ் நிறுவனர் ஜெயலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓயா நிர்வாகிகள் ஸ்ரீராம், சுப்பிரமணி, வடிவேல், மணி, கோகுல்நாத் உட்பட பொன்னேரி, மெதூர், கோளூர் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிறைவு விழாவில் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியுடனான ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் ஒரு நாள் போட்டி தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணியுடன் இந்திய அணி ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாட உள்ளது. ஜூன் 6ஆம் நாள் முதல் 10ஆம் நாள் வரை இந்த போட்டி சண்டிகரில் நடைபெற உள்ளது. இந்த டெஸ்ட் போட்டிக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. டெஸ்ட் அணி தலைவராக சுப்மன் கில்லும் துணைத் தலைவராக ராகுலும் செயல்படுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிஷப் பந்த், துருவ் ஜூரல் ஆகிய 2 விக்கெட் கீப்பர்கள் உள்ளனர். யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், தேவ்தத் படிக்கல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, மானவ் சுதர், குர்னூர் புரார், ஹர்ஷ் துபே ஆகியோரும் டெஸ்ட் போட்டிக்கான அணியில் இடம்பெற்றுள்ளனர். இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணியுடன் 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாட உள்ளது. ஜூன் 14ஆம் நாள் முதல் போட்டி தர்மசாலாவில் நடைபெற உள்ளது. 2வது போட்டி ஜூன் 17ஆம் நாள் லக்னோவில் நடைபெற உள்ளது. 3வது போட்டி ஜூன் 20ஆம் நாள் சென்னையில் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் இந்திய அணி தலைவராக சுப்மன் கில் செயல்படுவார். ஸ்ரேயஸ் ஐயர் துணைத் தலைவராக செயல்படுவார். இஷான் கிஷான், KL ராகுல் ஆகிய 2 விக்கெட் கீப்பர்கள் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷ்தீப் சிங், பிரசித் கிருஷ்ணா, பிரின்ஸ் யாதவ், குர்னூர் புரார், ஹர்ஷ் துபே ஆகியோரும் அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தை எதிர்ப்பதில் எந்த சமரசமும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இத்தாலி நாட்டிற்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமருக்கு இத்தாலியில் உள்ள இந்திய புலம்பெயர் சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை இன்று வெளியிடுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம் என அரசு தேர்வு இயக்ககம் அறிவிப்பு. அதிமுகவின் ஆதரவை தாவேக பெற்றால் தங்கள் ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் அறிவிப்பு. ஈரானின் எண்ணெய் விலைகள் விரைவில் வீழ்ச்சியடையும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 64வது போட்டி. லக்னோவை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.